ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிசி ஃபிசிக்கல் 2026 போகிற எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். 1500 எலிஜிபிள் டெஸ்ட் எப்படி ஓடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1500 பற்றி யாரும் பயப்படாதீங்க. நான் இப்போ தான் பிகினர், என்னால் ஓட முடியாது, நான் குண்டாக இருக்கிறேன். எல்லாருக்குமே 1500 வந்து ஒரு ஈஸியான இவெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஐடியா யூஸ் பண்ணி ஓடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே வாட்ச் அலோடு தான். அதனால் வாட்ச் எல்லாமே கண்டிப்பாக வேர் பண்ணிடுங்க. வாட்ச் எந்த மாதிரி வாட்ச் யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி வாட்சை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு 1:45 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்டும் அதே மாதிரி 1:45 3:30 வரும் டைமிங்கு. தேர்ட் ரவுண்டும் 1:45 சேம் பேஸில் 5:15 வரும். ஃபைனல் 300 மீட்டர் தான், அது பிரச்சனை இல்லை. 1:20 கம்ப்ளீட் பண்ணால் 6:35 முடிச்சிடலாம். இல்லைனா கூட ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, 1:50 கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லேப்பு. செகண்ட் லேப்பு 3:40 அதே ஃபேஸில் ஓடிடணும். 1:40 வாட்சில் இந்த டைமிங் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு லேப்பு முடியும் போதுமே வாட்சில் இந்த டைமிங் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். இல்லை அப்படின்னா இந்த டைமிங் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுங்க. தேர்ட் லேப் 1:50. ஆனால் ஃபைனல் ரவுண்ட் 300 மீட்டர் மட்டும் நீங்கள் 1:20 முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஃபைனல் ரவுண்டுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், 1:20 ப்ளஸ் இருக்கும். இங்கே இதை நீங்கள் கண்டிப்பாக 1:20 நல்லா ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்லா ஸ்லோவாக தான் ஓடுறீங்க. இது வந்து ஒரு நார்மலான ரன்னிங் மெத்தடாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வாட்ச் வியர் பண்ணுங்கள். அங்கே டைமிங் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது எடுக்க பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்ட் டைமிங் நல்லாயிருக்கும். இதில் வந்து லாஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்டில் ஓடுறவங்கள பார்த்து நம்ம என்றைக்குமே ஸ்பீடாக ஓடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஃபேஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணது தான் நமக்கு டெஸ்ட்டு. அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஓடுங்க, பயப்படாமல் ஓடுங்க. இந்த டைமிங்கை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேப் முடியும் போது உங்கள் வாட்சை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஃபைனல் ரவுண்ட் மட்டும் 300 மீட்டர் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்பீடாக ஓடி ஆகணும். அந்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் நம்ம நல்லா ஸ்பீடாக ஓடணுங்கிற மைண்ட் செட் வச்சுட்டு ஓடிடுங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்புறம் ஹைட் மெஷர்மெண்ட், செஸ்ட் மெஷர்மெண்ட். செஸ்ட் யாருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்களே உங்களுக்கு புஷ்அப் போட்டு வர சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே புஷ்அப் எல்லாம் போட்டு ரெடியாக இருங்க. ஹைட் பற்றியும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரீமெஷர்மெண்ட் இருக்கும். ஃபுட் கண்டிப்பாக கொண்டு போகலாம். கண்டிப்பாக எனர்ஜி ட்ரிங்க் வச்சுக்கோங்க. டைம் எவ்வளோ நேரம்னாலும் ஆகலாம். ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. பனானா, ஆப்பிள், மாதுளை, டேட்ஸ், இப்படி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து டே 1 தான். ஸோ டே 2 ஈவெண்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆல் தி பெஸ்ட் போலீஸ்.